PN Bros Facts உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, மேற்றுக்கு வருவோம். நீங்க எப்போவாச்சு யோசிச்சு இருக்கீங்களா, இந்த பூமி, நம்ம சூரியன், அப்புறம் நட்சத்திரங்கள்னு நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான அண்டம்லாம் எப்படி உருவாச்சுன்னு ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். ஆனா அதுக்கும் மேல ஒரு பயங்கரமான உண்மை இருக்கு. இன்னைக்கு ஒரு மாசான ஃபேக்ட் பத்தி தான் பேச போறோம். நம்ம பூமி, இந்த சூரிய குடும்பம்லாம் எப்படிடா உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க ஒரு கெத்தான ஃபேக்ட் சொல்றேன், கேட்டு மிரண்டு போவீங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாசான மேற்று கேளுங்கயா. தொடக்கம், நெபுலாவுல ஒரு சம்பவம் மச்சி. கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷம் முன்னாடி நம்ம சூரிய குடும்பமே ஒரு பெரிய தூசும் வாயுவும் முக்கியமா ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்த மேகக்கூட்டமா இருந்துச்சு. அதான் மச்சி, சூரிய நெபுலா. இந்த ஐட்டங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, பிக் பேங்னு ஒரு வெடிப்பு நடந்துச்சுல்ல, அதுலயும் அதுக்கு முன்னாடி நடந்த சூப்பர்னோவா வெடிப்புலையும் வந்த கனமான பொருட்கள் தான் இதெல்லாம். திடீர்னு ஒரு தூண்டுதல், அதாவது பக்கத்துல ஏதோ ஒரு சூப்பர்னோவா வெடிச்ச அதிர்வு அலை இந்த நெபுலாவை சுருங்க வச்சு வேகமா சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. புரோட்டோபிளானட்டரி தட்டு சுத்த பெருசாச்சு. அப்படி சுருங்கி சுழல ஆரம்பிச்சதுள்ள அந்த மேகம் பரோட்டா மாவு மாதிரி தட்டையாகி ஒரு தட்டு வடிவமா வந்துச்சு. அதான் மச்சி, புரோட்டோபிளானட்டரி தட்டு. இந்த தட்டுக்கு நடுவுல இளம் சூரியன், அப்படியே சூடான அடர்த்தியான ஒரு பகுதியா உருவாயிடுச்சு. திரட்சி, அது சின்னதா ஒட்டி பெருசாச்சு. இந்த தட்டுக்குள்ளார சின்னதா தூசி அப்புறம் பனிக்கட்டி துகள்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி எலக்ட்ரிக் போர்ஸ்னால ஒட்டிக்குச்சு. நாளாக திரட்சி அக்ரீஷன் ஒரு ப்ராசஸ்ல இந்த குட்டி உருண்டைகள்லாம் பெருசாகி கிலோமீட்டர் கணக்கா பெரிய பொருட்களா மாறிச்சு. இதான் கோளப்பகுதிகள், அதாவது பிளேன்டெசிமல்ஸ். புரோட்டோபிளானெட்டுகள் மோதி கோளமாச்சு. இந்த கோளப்பகுதிகள் விடாம மோதி ஒன்னோட ஒன்னு சேர்ந்துச்சு. அப்பதான் நம்ம பூமி மாதிரி பெரிய கோளங்கள், அதாவது புரோட்டோபிளானெட்டுகள் புரோட்டோபிளானட்ஸ் உருவாச்சு. இந்த மோதல்கள்லாம் பயங்கரமான சூட்டை கிளப்பி எல்லா பொருட்களையும் உருக வச்சிடுச்சு. வேறுபடுதல் அடுக்கா உருவாச்சு. நம்ம பூமி இப்படி ஆரம்ப காலத்துல பயங்கர சூடா உருகின ஸ்டேட்ல இருந்துச்சுல்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா, இரும்பு நிக்கல் மாதிரி கனமான ஐட்டங்கள்லாம் பூமியோட மையத்துக்குள்ள போயிட்டு மையப்பகுதியை கோர் உருவாக்கிச்சு. அதே டைம்ல லைட்டான பொருட்கள்லாம் மேல மிதந்து வந்து மேண்டல் அப்புறம் கடைசியா மேலோடு சிஸ்னு 3 அடுக்குகளா வந்துச்சு. இந்த ப்ராசஸ் தான் வேறுபடுதல், டிஃபரன்சியேஷன். இது செம்ம சயின்ஸ்ல மச்சி. குளிர்ச்சி, கடல், அப்புறம் காத்து மண்டலம். பூமியோட மேற்பரப்பு கொஞ்சமா கூல் ஆனப்போ எரிமலையில இருந்து வந்த தண்ணி ஆவி பல மில்லியன் வருஷத்துக்கு மழையா பெய்ஞ்சு ஆரம்ப கால கடல்களை உருவாக்கிச்சு. நம்ம காத்து மண்டலமும் இந்த எரிமலை வாயுக்கள்ல இருந்து தான் வந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல நம்ம மூச்சு விட ஆக்சிஜன்லாம் இல்ல. அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு குட்டி பாக்டீரியா மாதிரி உயிரினங்கள் வந்த பிறகுதான் ஆக்சிஜன் நம்ம காத்து மண்டலத்துல சேர ஆரம்பிச்சுச்சு. அப்பாடி, சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பூமி இந்த அண்டத்துல இருந்த தூசும் வாயுவும் கொஞ்சமா ஒன்னு சேர்ந்து அப்புறம் பயங்கர சூடாகி அடுக்கா பிரிஞ்சு அப்புறம் நம்ம கடலும் காத்து மண்டலமும் உருவாகிச்சுடா. எப்படி மக்களே, நம்ம பூமியோட ஸ்டோரி செம்ம தில்லா இருக்குல்ல. அடுத்த பதிவுல மனுஷங்க எப்படி இந்த பூமியில உருவானாங்கன்னு பார்க்கலாம் மச்சி. அத சின்னதா ஈஸியா தெரிஞ்சிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை PN Bros Facts.